வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதில எப்படியெல்லாம் டஃப்பாக கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போவெல்லாம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்குற யுக்தியை மாத்திட்டாங்க. முன்னாடியெல்லாம் நண்பர்களே பாரம்பரியமா இதுதான் வரும், இதை படித்தா போதும், தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் யார் மற்றவர்களை விட வித்தியாசமாக ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ அவங்க தான் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, நம்ம பாரம்பரியமா படிச்சுட்டு இருக்கிற முறை மாற்றி நம்மளுடைய படிக்கிற யுக்தியை மாற்றினா தான் இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. அதற்கு தயாராவதற்கு ஒரு பகுதியாக நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்கலாம், எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், எந்த இயர் புக்கு படிக்கணும், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்பெல்லாம் நண்பர்களே கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனி சிலபஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்தந்த யூனிட்டுக்கு தனித்தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நண்பர்களே கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் மாற்றினாலும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதே மாதிரி தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் நண்பர்களே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி கேட்டாலும் குறைஞ்சபட்சம் 10 கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளாவது கேள்வித்தாளில் இடம்பெறும். கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் நண்பர்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற தேர்வர்கள் நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற நோக்கில் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. ஃபஸ்ட்டு நண்பர்களே எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் நண்பர்களே 2 யூடியூப் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முதலாவது நம்முடைய சேனல். ஏன் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எந்தெந்த மெத்தடில் எந்தெந்த பகுதியிலேருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அந்த அனுபவத்தை வச்சு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளியிடப்படுகின்றன. இந்த வீடியோக்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப தனித்துவமாகவும் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நண்பர்களே நான் ரெண்டாவதாக ரெக்கமெண்ட் பண்ணுற சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி வித் தர்ஷினி அப்படிங்கிற யூடியூப் சேனல். பொதுவாகவே இந்த யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அந்த மெத்தடில் அவர்களுடைய பாடங்கள் அமைந்திருக்கும். உங்களுடைய நலம் கருதி நண்பர்களே நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் கூறுகிற எல்லா மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இப்போ அடுத்ததாக நண்பர்களே எந்த இயர் புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற விதமாக பல இயர் புக்கில் மார்க்கெட்டில் கிடைக்குது. உதாரணத்துக்கு நக்கீரன் இயர் புக், இந்து தமிழ் திசை இயர் புக், அப்புறம் மனோரமா இயர் புக், அப்புறம் சுறா இயர் புக், இந்த மாதிரி நிறைய இயர் புக்ஸ் கிடைக்குது. எல்லா இயர் புக்குமே நண்பர்களே நல்ல இயர் புக்கு தான். ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் எந்த இயர் புக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மனோரமா இயர் புக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நண்பர்களே. கவர்மெண்ட் மெட்டீரியலில் கூட நண்பர்களே மனோரமா இயர் புக் படிக்கணும்னு சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நண்பர்களே கட்டாயமாக இயர் புக் படிக்கணும். எதை வேணால் படிப்பது உங்கள் விருப்பம். ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் மனோரமா இயர் புக் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்ததாக நண்பர்களே எந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படித்து ஃபாலோ பண்ணி அதிலிருந்து குறிப்புகளை எழுதி வச்சுக்கணும். நண்பர்களே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பரும் எடுத்து டெய்லியும் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து குறிப்புகளை எடுப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால இதற்காக டெய்லி 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் நேர விரயம் ஆகும். பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோட அரசு பணிக்கு செல்லணும்னு இருக்கிற நீங்கள் சமுதாயத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க நண்பர்களே தினத்தந்தி அல்லது தினமலரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எக்ஸாமுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் ஆக தினமணி அல்லது தி இந்து தமிழ் நாளிதழ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னுடைய தனிப்பட்ட ரெக்கமெண்ட் கருத்தின்படி நண்பர்களே நான் தி இந்து தமிழ் நாளிதழ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தின்படி நண்பர்களே நீங்கள் 2 நியூஸ் பேப்பரையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படித்து அதிலேருந்து குறிப்புகள் எடுத்தால் மட்டும் போதும். தேவையற்ற 2 நியூஸ் பேப்பரும் படித்து அதிலேருந்து குறிப்புகள் எடுத்து உங்கள் நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம். அடுத்ததாக எந்த மாத இதழ் படிக்கணும்னு பார்த்துருவோம். நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்க மாத இதழ் கண்டிப்பாக படித்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் நண்பர்களே. எந்த மாத இதழ்னு சொல்கிறேன். தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் வெளியிடப்படுகிற மாத இதழான தமிழரசு இதழை ஃபாலோ பண்ணலாம். நண்பர்களே தமிழரசு இதழில் படிக்கிற பெரும்பாலான விஷயங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கின்றன. நண்பர்களே நீங்கள் இதுவரையிலும் தமிழரசு இதழை படிக்கவில்லை என்றால் பரவாயில்ல. இனி வரும் காலங்களில் தமிழரசு மாத இதழை தொடர்ந்து படிங்க. அதிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கோங்க. தமிழரசு மாத இதழ் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸுக்கு குறிப்பிட்ட நாளிதழ்கள் மற்றும் மாத இதழ்களை படித்தா மட்டும் பத்தாது. கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு அதில் குறிப்புகளை எழுதி வைக்கணும்.
அந்த குறிப்புகள வந்து அப்பப்போ திருப்பி பார்க்கணும். அந்த குறிப்புகள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு பயன்படாவிட்டாலும் கூட, அடுத்தடுத்த எக்ஸாம்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பயன்படும். அடுத்ததா வந்து எந்த நியூஸ் சேனல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க நியூஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து நண்பர்களே, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எந்த நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிடி தமிழ், அதாவது தூர்தர்ஷன் தமிழ், பொதிகை டிவி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த நியூஸ் சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அதில வந்து நீங்க சாயங்காலம் 7 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிற அந்த செய்திகளை மட்டும் பார்த்தா போதும். அந்த அரை மணி நேரம் இரவு செய்தியை மட்டும் பார்த்துட்டு, வித்தியாசமான தகவல்கள் வந்து அத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நண்பர்களே, என்னுடைய பரிந்துரையின்படி நீங்க வந்து இந்த நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்கான குறிப்பிட்ட நேரத்துக்கான நியூஸ் வந்து YouTubeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து பார்த்துக்கலாம். நண்பர்களே, கடைசியா நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன். நண்பர்களே, தற்போதைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இயர் புக் படிக்கலாம், மாத இதழ் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஆனால் சில வருடங்களுக்கு முந்தைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்பு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து தற்போது வந்து கேள்வித்தாளில் வந்து இடம்பெறுகிறது. நீங்க திரையில பார்க்குற நண்பர்களே, மத்திய அரசு திட்டங்கள் பற்றியது. நான் வந்து இத வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்திருக்கிறேன். உதாரணத்திற்கு வந்து ஜிஎஸ்டி தொடர்பான கேள்விகள், அப்புறம் பண மதிப்பிழப்பு தொடர்பான கேள்விகள், இவையெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கப்படுகின்றன. நமக்கு தெரியாத திட்டங்கள் பற்றியும் கூட நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு நண்பர்களே, சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசின் பொது வாழ்வு திட்டத்தை பற்றி கேள்வித்தாள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த திட்டம் பற்றி பெரும்பாலானவர்களுக்கு வந்து அந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றது தெரியுமே தவிர, அந்த திட்டம் எதற்கானது, அந்த திட்டங்களை பற்றி முழு டீட்டெயில்ஸ் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் வந்து அந்த கேள்வியை படிக்கும்போது அந்த பொது வாழ்வு திட்டத்தில் வந்து இந்தந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி நண்பர்களே, சொல்லி வைத்தாற் போல சில வருடங்களுக்கு பின்பு வந்து அதே கேள்வியை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதை படித்தவங்க பெரும்பாலானவர்கள் வந்து இந்த கேள்விக்கு வந்து சரியாக விடையளிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமல்ல நண்பர்களே, ஜிகே கொஸ்டினாக இருந்தாலும் சரி, தமிழ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தெரியாத கேள்விகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு நண்பர்களே, யாருக்குமே தெரியாத கேள்வியை வந்து ஒரு டைம் எக்ஸாமில் கேள்வித்தாளில் கொடுத்துட்டாங்கன்னா, மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுற வழக்கம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நெய்யால் எரி நொதுப்போம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. இந்த கேள்வி நண்பர்களே 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டு மறுபடியும் வந்து அதே கேள்வியை 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து 2022க்கு முன்னாடி ஒரு டைம் கூட கேட்டதில்லை. ஆனால் 2022ல் கேட்டு அதே கேள்வி வந்து 2024ல் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காகத்தான் நண்பர்களே சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விக்கு மட்டுமல்ல, தமிழ் கேள்விக்கும் அதே நேரத்தில் பொது அறிவு கேள்விக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடையளிக்க முடியும். நான் சொன்ன இந்த மெத்தடில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து 200 கேள்விகளுக்கு 100 கேள்விகள் வந்து மற்ற சப்ஜெக்ட் படிக்காமையே நீங்கள் வந்து சரியாக விடையளிக்க முடியும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில்னு சொல்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து நண்பர்களே தவறாமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.